அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எஸ்டர்டேவே நாம் பார்த்தது தான், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் 24,049க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு 24,249 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 171 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது மேபி எவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா 24,249 வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுறப்ப ஒரு நல்ல ஹை நமக்கு கிடைக்கும். ஸோ மறுபடியும் பிரேக் அவுட் நடக்குமா, இல்லை இந்த 24,249 டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லெவல்ஸை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஈரான் யுஎஸ் வார் சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலோட பாதுகாப்பு அமைச்சர் முஸ்தபா காமினி அவங்கள மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி என்ன சொல்றது அப்படின்னா கொலை மிரட்டல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஈரான் கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்கு. அதாவது அமெரிக்கா அண்ட் ஈரானோட சீஸ்ஃபயர் டீல் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல இஸ்ரேல் தொடர்ந்து அவங்களுக்கு மேலே ஸ்ட்ரைக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்துருக்கனால ஈரான் இஸ்ரேலுக்கு தான் கடும் எச்சரிக்கை கொடுக்கணும். ஆனால் இதில் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ரெண்டு பேரையுமே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் ஏதாவது அந்த பேச்சுவார்த்தை ஒரு தடைப்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இஸ்ரேல் நடுவில் பூந்து கொஞ்சம் குழப்பிட்டு இருக்கனால தான் இவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த இஸ்ரேல் நடுவில் போகலை அப்படின்னா எல்லாமே ஒரு காமனாக போயிட்டுருக்கும். பட் இந்த நியூஸ் மூலயமா நமக்கு ஒரு இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா ட்ரம்ப்பும் இந்த மாதிரி எச்சரிக்கை 2-3 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஈரானும் இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல கப்பல்கள் எப்பவும் போல போயிட்டு இருக்கு. ஸோ அதன் மூலயமா உலக பங்கு சந்தைகளில் ஒரு பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாமே ஒழிய, பட் இந்த நியூஸஸை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பெரிய நெகட்டிவ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி வந்திருக்கு. இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. எப்போ அப்படின்னா நமக்கு யூனியன் பட்ஜெட் முடிஞ்ச 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங் நடந்தது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் கூட ஒரு டீல் வந்தது. இப்போ இன்னொரு டீல் இந்தியா யுஎஸ் டீல் ஒரு 1% மட்டும்தான் மீதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இன்னும் 1% மட்டும்தான், 99% பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1% தான் இருக்கு. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்தியா யுஎஸ் டீல் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவர் அறிவிச்சிருக்கிறாரு. எனக்கு என்ன ஒண்ணுன்னா, அந்த 1% முடிச்சதுக்கு அப்புறம் நியூஸ் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ எதுக்கு திடீர்னு 99% முடிஞ்சிருக்கு, அந்த 1% மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல. அதாவது 1% ஒன்றும் கிடையாது. இப்போ இத்தனை நாள் பேசிட்டாங்க, இன்னொரு 2 நாள்ல பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த 1% முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நியூஸ் கொடுத்துருக்கலாம். இது ஒரு மேனிப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இந்த நியூஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்காவில் டேரிஃப் கொஞ்சம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதலீடு தொடர்ந்து 2 நாடுகளுக்குமே ஒரு நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதன் மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் மூலியமா இந்தியா தொடர்ந்து, அதாவது பங்கு சந்தைகள் தொடர்ந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பங்கு சந்தைகள் நமக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. அதாவது குளோபல் நியூஸும் ஒரு பெரிய அஃபெக்ட் பண்ணலை. இப்போதைக்கு இந்த மாதிரி யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் நியூஸ் எல்லாம் வர்றப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வர்றப்ப ஒன்று நமக்கு சனிக்கிழமை வரும், ஏன்னா அன்னைக்கு பங்கு சந்தை ஹாலிடே. இல்லையா இந்த மாதிரி வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை
மத்தியானம் 3 மணிக்கு. ஸோ இந்த மாதிரியே தான் இந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அப்போ தான் யாருமே போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ பண்ண மாட்டாங்க இந்தியாவில். அந்த மாதிரி தான் நியூஸஸ் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதே நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திங்கக்கிழமை காலையிலேயே வந்துடும். இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெடிகுண்டு வச்சிருக்காங்க, ட்ரம்ப் மிரட்டி இருக்கிறாங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மண்டே மார்னிங்லேயே அந்த நியூஸ் வந்து கொடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த நியூஸ் எப்போ வருது அப்படின்னு. எனக்கு என்ன ஒன்றுனா இன்னொரு 1% முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தெளிவான நியூஸ் விட்டுருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்து இன்வெஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்கிறது என்னோட கணிப்பு. ஓகேங்களா, பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப வந்து கொஞ்சமாச்சு இறங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சதுக்கு ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னா, காலையில விப்ரோவோட ஏடிஆர் வேல்யூ வந்து ரொம்ப வந்து ஒரு பயங்கரமா இருந்தது. ஒரு 15% வந்து நெகட்டிவ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. மார்னிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒன்று விப்ரோ வந்து பெரிய அளவில் செல் ஆகிறதோட ஐடி செக்டாரும் செல் ஆகிடும், இல்லைனா இந்த ஒரு கேப் டவுனை ஒரு பயன்படுத்தி ஒரு செல்லிங்கை பயன்படுத்தி மறுபடியும் ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 விதமாக தான் நம்ம பார்த்தாகும். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப 2வது தான் நடந்திருக்கு. ஸோ ஐடி செக்டார் வந்து நமக்கு வந்து ரெக்கவரி எடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே ஐடி செக்டார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும் போதாது. இப்போ இருக்கிற இந்த ஏஐ தலைவலினால ஐடி செக்டார் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நிஃப்டிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ என்னதான் நமக்கு வந்து எல்லா ஒரு இந்தியாவில் ஒரு நியூஸ் வந்தால் கூட ஐடி செக்டாரோட ஏஐ பிரச்சனைனால மறுபடியும் மேலே வராமல் தடுத்துட்டு இருக்கு. இப்போ இனிமேட் வந்து கொஞ்சம் மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம சார்ட் பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஓவராலாக ஸ்டாக் ஹிட் மேப் எப்படிங்க இருக்குது அப்படின்னா ஒரு பச்சை பசேராக இருக்குது. ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 3-4 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்க தவிர மற்றபடி ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய ரூபாய் வந்து கொஞ்சம் வலிமையா அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ குளோபல் இண்டெக்ஸ் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து பெரிய நெகட்டிவோ பெரிய பாசிட்டிவ் வந்து கிடையாது. எப்போ அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து கரெக்டானது இல்லை. இப்போ மறுபடியும் கப்பல்களெல்லாம் வந்து அந்த போக்குவரத்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நீட்டாக நடந்ததுக்கு அப்புறம் குளோபல் இண்டெக்ஸ் வந்து ஒரு சீராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு 40 இல்லைனா ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கும், இல்லைனா ஒரு 40-50 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாம இப்போதைக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்டா அதோட வந்து வேலையை வந்து முடிச்சுக்குது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷனை கொஞ்சம் ஹெவியாக வந்து செல் பண்ணி வச்சிருந்தாங்க. புட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்குமே இருந்திருக்கு. என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3379 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 2118, டிக்ளைன்ஸ் வந்து 1162, அன்சேஞ்ச் வந்து 95. கிட்டத்தட்ட நெகட்டிவா கம்பேர் பண்றதை விட பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கு. 52 வீக் ஹைல வந்து 127 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 30 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதாவது இப்போவும் கூட 52 வீக் ஹைல வந்து நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் அதிகமாக தான் இருக்கு. இதுல வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை நல்லா புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட இது. பார்க்கலாம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எஃப்ஐ பை பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ பை பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஃப்ஐடிஏ ரெண்டுமே பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பையிங் சைடு வந்து போகும். பட் அதுக்கும் சில ஒரு பிரேக் அவுட்ஸ் லெவல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஐடி செக்டாருங்க. ஐடி செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1136 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த ஐடி செக்டார் எந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐடி செக்டாரை நம்ம பார்த்துட்டு கூட அப்புறம் நிஃப்டி இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ மற்றபடி எல்லா செக்டாரும் பேங்க் நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்க தவிர எல்லா செக்டாருமே பாசிட்டிவ் தான். அதே மாதிரி ஹைவே டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி, இப்போ மாருதி எல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி தான் ஆவாங்க. ஏன்னா இந்த ஜெஃப்ரியோட கால் வந்து பை கொடுத்தனால மாருதி வந்து ஒரு 5% பக்கம் மேலே வந்தது. எப்போவுமே ஒரு ஸ்டாக் எல்லாம் 5% 10% எல்லாம் திடீர்னு ஏறினதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் மாருதி 5% ஏறி 6% 7% எல்லாம் இறங்கலை, ஜஸ்ட் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் பை போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ரிலையன்ஸ் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து கொஞ்சம் டாப் தான். இல்லை ஐடி செக்டர் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் நமக்கு வந்து 4% 5% எல்லாம் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. டாப் கைனர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், டெக்எம், பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கைனர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்டி, மேக்ஸ் ஹெல்த், எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் ஆட்டோ, டிஎம்பிவி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். இன்னைக்கு டாப் கைனர்ஸ் ஃபுல்லாமே வந்து மேன் ஆஃப் த மேட்ச்னா நிஃப்டி ஐடி தான். இப்போ நிஃப்டி ஐடியை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒன் டே கேண்டில் வச்சு சொல்கிறேன். இப்போ நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 இயர் லோஸ் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2022 நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, 2022 ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு சப்போர்ட் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,168. ஸோ அந்த இடத்த சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு வந்து பவுன்ஸ் பேக் மேலே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் கொஞ்ச நாளைக்கு ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா ஸோ ஐடி செக்டார் எவ்வளோ தூரம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு, மினிமமாக ரொம்ப பெரிய அளவுலலாம் வேணாம், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹையை மட்டும் பார்க்கணும். ஏன்னா பெரிய அளவுலலாம் வரணும் அப்படின்னா ஏஐ விடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? விடாது கருப்பு மாதிரி விடாது ஏஐ ஐடியை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,967 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மேபி 26,000 ஒரு 30,455 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் 1% தான் பாக்கி இருக்குன்னு சொல்லி அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஐடி செக்டாரும் கொஞ்சம் மேலே வந்துடும். இப்போ நல்ல இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கனால ஒரு 15 days ஆர் 20 daysக்குள்ளார 30,455 வரைக்கும் நமக்கு வந்து ரீச் ஆகலாம். அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது லிமிட்டட் ஹை தான் எடுத்திருக்கு. அதாவது 26,168 ஃபர்ஸ்ட் போன ஒரு ஹை, அதாவது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து 44,000 வரைக்கும் போயிருக்கு. அது வேற விஷயம், அது உடனே வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு வந்து ஒரு 4,000 பாயிண்ட் இல்லை 3,000 பாயிண்ட் வந்து ஒரு 15-20 நாளைக்குள்ளார நமக்கு வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் வச்சு பார்க்குறப்ப. ஓகேங்களா? நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ நிஃப்டி வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கலாம். நிஃப்டி நமக்கு எங்க இருந்துங்க ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த லோ லெவல்ல இருந்து, அதாவது 2026 8 ஜூன்ல இருந்து ஏறி இருக்கு. 23,075 இருந்து கிட்டத்தட்ட 24,205 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெண்டுமே பார்த்துடலாம். ஏன்னா ஒரே நாளில் நமக்கு வந்து மேலே வந்துடுமாங்கிறது டவுட்டு தான். ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம், அதையும் பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த டார்கெட் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத அந்த மாதிரி தான் நம்ம வந்து பங்கு சந்தையை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சப்போர்ட் எப்படி எடுக்கும் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனது அப்படின்னா, ஸோ இன்னைக்கு எந்த இடத்த வந்து கேப் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்ததோ அதுதான் நாளைக்கான சப்போர்ட் ஜோன். அதாவது 24,049ங்கிறது நாளைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,249. உங்களுக்கு சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வேணும் அப்படின்னா பிவோட் பாயிண்ட்டை கூட நீங்க வந்து சப்போர்ட்டா வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிவோட் பாயிண்ட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு டே கேண்டல் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கான பிவோட் பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ அந்த பிவோட் பாயிண்ட் நமக்கு வந்து இந்த சப்போர்ட்டை விட கொஞ்சம் பக்கமா இருக்கும். மேபி ஒரு 24,125 வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு குத்து மதிப்பா சொல்றேன், 24,125 வந்தோம்னா கொஞ்சம் பக்கமா சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சப்போர்ட் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 24,249. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸை நம்ம எக்ஸாக்டாவே டிரா பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த இடத்த இந்த 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹை தான் 24,261. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் மேலே கேண்டில்ஸ் போனால், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 215 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு 24,261க்கு மேலே நமக்கு வந்து ஹோல்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த 24,261ங்கிறது நமக்கு வந்து டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி நாங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல வந்து செல் சைட் கன்ஃபர்மேஷன். இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து 50-50 சான்சஸ் தான். பட் இந்த சப்போர்ட் எல்லாம் நல்ல சப்போர்ட் தான். இந்த பிவோட் பாயிண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த 24,049ங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் தான். ஓகேங்களா? ஸோ மேபி இந்த ட்ரேட் டீல் 1% தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு 11 மணிக்கு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் அந்த மாதிரி எல்லாம் நடக்காது, பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பேரலல் சேனல் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனல் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 57,770. ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பை சைட் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த கேண்டிலோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலே நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ அதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 58,703. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு பேரலல் சேனல் பிரேக் அவுட் நடந்து தான் மேலே வந்துட்டு இருக்கு. இது ஃபிளாட் பேட்டர்ன் சொல்லலாம். நான் பேரலல் சேனல் ட்ரா பண்ணியிருக்கேன், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஃபிளாட் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு நாளைக்கு மேலே வந்தது அப்படின்னா அடுத்தது ஒரு 58,700 வரைக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு செல் சைடு நமக்கு வரணும், அதாவது ஒரு கீழே இறங்கணும் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் டார்கெட் போயிட்டு அந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்குமே தவிர, ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி தான். சென்செக்ஸோட சப்போர்ட் வந்து 77,443, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 77,745, அதுவுமே டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி நமக்கு வந்து இன்னைக்கு வந்து சைட்வேஸ் தான். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது டபுள் டாப்புங்கிறது 27,044, சப்போர்ட்டுங்கிறது 26,675. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிவோட் பாயிண்ட்டை கூட நீங்கள் வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம், அது கூட ஒரு பக்கத்தில் சப்போர்ட் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதுக்கு பதிலாக ஒரு பிரேக் அவுட் நடந்து பை சைடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பையும் பெரிய அளவுலலாம் போகலங்க, அதாவது 14,617க்கும் 14,536 கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்டுக்குள்ளார தான் ஒரு சைட்வேஸ் வந்து போட்டுட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 14,536, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 14,703. இந்த இடம் பிரேக் அவுட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ தான் நம்ம நிஃப்டியில் வந்து பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு USD/INR எப்படி இருக்கு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் வந்து வீக்காக தான் போயிட்டு இருக்கு. காலையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போதைக்கு வந்து ஒரு வீக்காக போயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 7% பக்கம் டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிரீடி மார்க்கெட்டுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு கிரீடி மார்க்கெட் என்னன்னா எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ரெடியா இருக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு மக்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிற அந்த சமயத்துல மட்டும்தான் இந்தியா விக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து ஆகும். அந்த மாதிரி டைம்ல தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. ஸோ அதனால தான் முன்னாடியே சொன்னேன் FIS வந்து இன்னைக்கு பை பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ USD/INR மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் செல் சைடு வந்து காட்டிட்டு இருக்கே தவிர, ஸோ மற்ற இந்த டெக்னிக்கல்ஸ் லெவல்ஸ் நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸோ நமக்கு நிஃப்டி அடுத்த டார்கெட் மேபி 24,261. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 24,597 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் எப்படி தாங்க இருக்கு அப்படின்னா, க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் செல் சைடு கன்ஃபர்மேஷன் தான் காலையிலே வந்து கிடைச்சிருக்கு. பட் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எதனால அப்படின்னா, நான் மார்னிங் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா ஒரு கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக 6,500 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நமக்கு 6,461 வரைக்கும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு தான் நமக்கு வந்து சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6,209. ஓகேங்களா, ஸோ இந்த சப்போர்ட் எப்படிங்க எடுத்தீங்க அப்படின்னா, நான் 1 டே கேண்டில் வச்சு எடுத்தேன். ஏன்னா 15 மினிட்ஸை வச்சு எடுக்கிறது முடியாது. ஸோ அதனால 1 டே கேண்டில் வச்சு ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6,209 இந்த இடத்துல 206 இல்லை 209. ஓகேங்களா, இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுனாலே நமக்கு வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷனுக்கு தான். ஓகேங்களா, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் 15 மினிட்ஸுக்கு போயிடலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ காலையிலேயே சொன்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்போ 305.3 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸுக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு ஸ்டோரேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைடு தான் வந்திருக்கு. அதாவது டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு.
இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸும் நமக்கு வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால மேபி நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு அகைன் வந்து ஒரு சப்ளை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரெசிஸ்டன்ஸ் 305.4ங்கிறது தான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டுங்கிறது 302.1. ஸோ இந்த லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக கீழே இறங்கும். அது வரைக்கும் 302.1ங்கிறத நமக்கான ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பை தாங்க. இப்போ நின்றுட்டு இருக்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான். இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அதாவது 1,45,586 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் பை சைடு கன்ஃபர்மேஷன். இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் நமக்கு வந்து செல்லிங். ஓகேங்களா? ஸோ செல்லிங் எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜோன் வரைக்கும் 1,43,632. ஸோ பெரிய மூமெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இதுக்குள்ளார ஒரு 1,45,586க்கும் ஒரு 1,43,632க்குள்ளார ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் போயிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வரும் பெரிய மூமெண்ட் எல்லாம் கிடையாது. சில்வர் மட்டும் இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த பக்கம் போகும் தெரியல. மேபி இந்த ட்ரெண்ட் லைன் வேணால் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தூரமாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா? இப்போதைக்கு சில்வர் ப்ரிடிக்ஷன் வேணாம், அந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இந்த 1,276 பார்த்துடணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நமக்கு கீழே இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செல் சைடு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் மேபி 1,256 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுதான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நிஃப்டி எல்லாமே சாதகமாக இருக்கு. நியூஸு இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் நியூஸு, அதுக்கப்புறம் நிஃப்டிக்கான ஐடி நிஃப்டி ஐடி வந்து 5 இயர் லோ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரியும் கிடையாது. பார்க்கலாம் 24,261 ரீச் பண்ணுதா அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.